படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் ஆட்சிக்கு வர்றதை விட படித்தவன் தான் நல்லா இருக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். அவங்க எதிர்கட்சியாக வரட்டும், விஜய் எதிர்கட்சியாக வரட்டும், இப்போ எடப்பாடி எதிர்கட்சியாக வரட்டும், இவங்கெல்லாம் வரட்டும். ஆனால் சிறந்த நிர்வாகம் மு க ஸ்டாலின் தலைமையில் 10 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்குது. மு க ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க திராணியற்ற எதிர்கட்சிகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு முன் உதாரணம் திருப்பரங்குன்றம். புரியுதுங்களா? திருப்பரங்குன்றம் முன் உதாரணம். தமிழகத்தை பொறுத்தவரை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை இன்னைக்கு நேரத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. மாமன் மச்சான் அப்படிங்கிற உறவு, அண்ணன் தம்பிங்கிற உறவு சாதாரணமானதல்ல. நான் இஸ்லாமியனா இருக்கலாம், நீங்க இந்துவாவா இருக்கலாம், கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற அவர் கிறிஸ்தவரா இருக்கலாம். ஆனா 3 பேரே ஒரே இடத்துல சங்கமிச்சு அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பிரிக்கணுங்கிற ஒரு சக்தி புதுசா தமிழ்நாட்டுக்குள்ளார உருவாகிட்டு இருக்கு. அதாவது மதம் வேறு, புரியுதுங்களா? கோயிலுக்கு முன்னாடி போகும்போது ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன், கோயிலுக்கு முன்னாடி போகும்போது ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன், சர்ச்சுக்கு முன்னாடி போகும்போது ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன். என்னுடைய பணியில வணக்கம்னு அர்த்தம். நீங்களும் அதே மாதிரி. மதம் வேறு, கொள்கை வேறு. முழு வீடியோவை எங்களது யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.